அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட ஒரு காலகட்டமாக இருந்தாலும் நினைச்சது ஒரு சிறு கால தாமதத்திற்கு பிறகு நிச்சயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்துல ஒரு சிறப்பு மேன்மை மிகுந்த காணப்படுவீங்க. நெடுநாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாய் இருப்பது அவசியமாகிறது. ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்கள்ல தங்களை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் அதி கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள். யாருக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, வாக்குறுதி கொடுக்கறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க. நீங்கள் நினைச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பலருக்கும் காதல் கனிந்து வர வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கலாம். அதனால அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அதே நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க, இல்லை தொழிலை விரைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் பார்க்கும் பொழுது சின்ன சிக்கல்கள் எதிரிகளால் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நிதி விஷயங்களை பற்றி சொல்லணும்னா இந்த காலம் தங்களுடைய லாப வீட்டில் பார்த்தீங்கன்னா பணத்தின் குறிகாட்டியான குருவினுடைய பெயர்ச்சி உயர்நிலையில் இருக்கிறது. உங்களுடைய வருமானத்தை இது அதிகரிக்க செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம். தங்களினுடைய பணிஸ்தானத்தின் அதிபதியான புதன் இந்த காலம் சராசரி நிலை பலன்களை தரப்போகிறார். தங்களின் கடின உழைப்பின் பலனை பெறுவது எந்த தடையும் இருக்காது என்பது சாதகமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க. அதே நேரம் சில பல விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சங்கடங்களும் உருவாக செய்யலாம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது தங்களுடைய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கெடுக்கும்.
இருந்தாலும் வாழ்க்கை துணை வழியாக ஆதாயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இது ஒரு புறம் உங்களுக்கு நன்மையையும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். அதே நேரம் சகோதரர்கள் நீங்கள் கேட்ட உதவியை செய்யறதுல சிறு தாமதத்தை ஏற்படுத்துவாங்க. தந்தை வழி உறவினர்களான குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். புதிய திட்டங்களை செயல்படுத்த நீங்க திட்டமிடுவீங்க. உறவினர்கள் தங்களிடம் உதவி கேட்டு தொடர்பு கொள்வாங்க. பால்ய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாக்கலாம். இருந்தாலும் அலுவலகத்தில் கடுமையாக உழைச்சாலும் நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அலுவலக பணியில கூடுதல் கவனமாய் இருங்க. தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம இருப்பதன் மூலமா பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை எதுவும் இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தலாம். அதே நேரம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். அதாவது நவம்பர் 15-16 தேதிக்கு பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்துடன் வெளியூர் செல்லக்கூடிய சூழல் உருவாகலாம். புதிய நண்பர்களால் புதிய தொழில்களை துவங்கலாம். அதற்குண்டான காலநிலைகள் கணிந்து வரும். திடீர் பணவரவு தங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது நல்லதுங்க. அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கும். அதே நேரம் பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த காலம் தங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு, தடைகள், கவலை போன்றவற்றை தருவதாக இருந்தாலும் கூட தங்களுடைய தனித்துவமான சக்தியால் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மைகளை கொண்டு வரக்கூடிய நேரத்தை உருவாக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் தங்களுடைய புத்திசாலித்தனமான செய்கையின் மூலமாக அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் அதிகரிக்க செய்யும். பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடிதப்போக்கு சாதகமான பலன்களை தரலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மை உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டையும் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்க செய்யும். நிலுவைத் தொகை சேரவும் செய்யும். பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும். பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைவட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனையை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை அவங்களால புதிய உற்சாகம் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் தடைவட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க. கவலையும் நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகலாம். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கலாம். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே வருங்க. எதிர்பார்த்த பணம் சேர வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய திறமையும் அதிகரிக்கலாம். தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்கப்பெறலாம். மனதில் தைரியம் கூடுங்க. இந்த காலம் செல்வ சேர்க்கையும் இருக்கப்பெறுகிறது. எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் பெறலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இழுபறையாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும்.
பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்துல தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறும்.